வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கள் என்றால் வேறு வெளிநாட்டில் இருந்து, அதாவது மியான்மர் நாட்டில் இருந்து 100க்கும் மேற்பட்ட அகதிகளோட ஒரு கப்பல் படகுன்னு சொல்லணும் கரையொதுங்கி இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே 35க்கு மேற்பட்ட சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார், வயோதிபர், சின்ன சின்ன குழந்தைகள் என்றெல்லாம் நிறைய பேர் உள்ளுக்கு இருக்கணுமா. பாருங்கள், இங்கே பார்த்தாலே தெரியும் எக்கச்சக்கமான மக்கள் இதை பார்வையிடறதுக்காக வந்திருக்கணும். அதோட அவைகளுக்கு கடல்லையே வச்சு முதலாவதாக சாப்பாடு கடற்படையில் இருந்து இங்கே உள்ள மீனவர் சங்க ஆக்கள் எல்லாம் சாப்பாடுகள் எல்லாம் நேரடியாக அவைகளுக்கு கொண்டே கொடுத்துருக்கணும். அடுத்த கட்டம் என்ன நடக்க போதுன்னா அப்படியே தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். இவ்வளவு மக்கள் வந்து பாருங்கள், ஒப்பா எக்கச்சக்கமான மக்கள். அப்போ கிட்ட போய் படகு எங்கே நிற்குதுன்னு தெரியல, சரியான அலையாயம் இருக்குது கடலை பார்க்க. எவ்வளவு வாகனங்கள், எவ்வளவு பைக்குகள், போனால் தான் தெரியும் யார் வந்துருக்கிறது வரைக்கும். எல்லாம் பாருங்கள், எவ்வளவு மக்கள் பார்த்து கொண்டு நிற்கணும்ட்டு அங்கே நிற்கிறது அதில் படகு. பார்த்து வந்துருக்கீங்க. அங்க அவர்களோட நிலப்பாடு எப்படி இருக்கு ஒரு சொல்ல மாட்டேங்க. பிரச்சனை இல்லை, சுகாதார ரீதியாக ஏற்கனவே டாக்டர் மேரை விட்டு பரிசோதிச்சாச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கு இப்ப சின்ன குஞ்சுகள் தான் அதிகம், சின்ன புள்ளிகள். இப்போ நாங்கள் கேட்குறோம்னா அவங்கள கரைக்கு எடுத்து இப்போ சாப்பாடு கொடுக்கல. அதை தங்களுடைய ஒரு இதன்படிதான் செய்யணும். நேவி ஆக்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு தான் சொல்றது. ஆனால் சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மயக்கமான நிலைமையில அப்படி மயங்கிப்பட்ட மாதிரி இயலாத்தன்மையோட ஆக்கள் இருக்குது. அதில் இப்போ எத்தனை நாள் பயணம் உங்களால் சொல்ல அது இப்போ அதில் கேட்கக்கூடிய மாதிரி நிலைமை இல்லை. அப்படி கடல் சீற்றத்தினால பக்கத்தை அணைச்சு போட்டோட அணைச்சு சாப்பாடுகளை கொடுக்க முடிஞ்சது. அதில் இருந்த நேவிகளும் பார்த்து கொண்டிருக்கணும். அதனால மனிதமான ரீதியான ஒழுங்குகள் நடைபெற்று கொண்டு எந்த நாட்டில் வந்துருக்கு அது மியான்மர்ன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் அதில் அவையோட அப்படி கதைக்கக்கூடிய மாதிரி நிலைமை, மொழி பிரச்சனை போக அந்த சாப்பாடை அவையை கொடுத்துட்டு நாங்கள் திரும்புற நிலைமை தான் இருந்தது. அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? இப்போ ஸ்ரீலங்காவை வந்திருக்கிறாங்களா, அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட இப்போ ஆறுதலாக கதைக்க முடியாது. முதல் தேவை உணவை கொடுத்தாச்சு. சரி, நீங்கள் இப்போ போய் பார்த்துருக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது? ஆறுதல் என்ன, உணவை கொடுத்து தான் ஆறுதலை. மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கு? மருத்துவ கட்டமைப்பை ஏற்கனவே பார்த்தபடியால் எல்லாரும் டாக்டர் மேர் போய் பார்த்தபடியால் சீராக இருக்கு. மற்றது நான் திரும்பவும் சொல்கிறேன், சின்ன குழந்தைகள் கூட இருக்கு, நியாயமான குழந்தைகள், சிறியவர்கள் மற்ற இயலாமல் இருக்கணும்ன்றது தெரியுது. உணவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் திரும்ப அவியல் கடற்படையால் கொண்டு செல்லக்கூடிய வகையில் இருக்குன்னு எனக்கு சொன்னேன். அப்போ அதனாலே அது யோசிக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இங்க கதை கேட்க கேட்டா என்ன சாக வச்சுட்டு எடுக்க புரியலன்னா நீ போய் பார்க்கல. அவையில சார், இப்போ அவையில உள்ள எடுக்கிறதுல எங்களோட நாட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை அவங்க விரும்பினது? அவைகள் என்னென்றால் இது அப்படியே திரும்பவும் சொல்றேன், சுகாதார பகுதியால் பார்த்ததால அவைக்கு பிரச்சனை இல்லைன்னு அவை சொல்லுவேன். நானும் இப்போ பார்த்த அளவில் அப்படி பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்போ தாங்கள் கொண்டு வரக்கூடிய படிக்கை தான் பார்க்கணும். அதுக்கான பாதுகாப்பு நேவி வழங்கி கொண்டு நேவி அங்கே நின்றது. அப்புறம் எங்களோட போட்லேயும் வந்தது. மற்றது இங்கேயும் உணவு கொடுக்குற ஒழுங்குகளில் இருந்தது. உங்களை அன்னளவா எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்குது. அடுக்கி வச்ச மாதிரி கிடக்கார்கள். என்னத்துக்கு நீங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய நிலையில அதில் இல்லை. ஏனென்றால் முதல் உணவு தேவையை பூர்த்தி செய்து அவைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டம் இருக்கு. நாங்கள் இதில் போய் போட்டி எடுத்துக்கொண்டு நிற்கலாம்.
இப்ப சீரற்ற காலநிலை இருக்குது, இதே படகுலாம் இவங்களை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்ல அவன் நேவி வருதான் கொண்டு தாங்கள் பாதுகாப்பா கொண்டு போகணும்னு சொல்லி அது எங்கே கொண்டு போகணும்? வேலை பாதுகாப்பா இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இருக்கு. அது இப்ப சொல்லல, எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நீங்கள் சீட்டத்துக்குள்ள இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய கட்டம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க அதில் வந்து அந்த படகு வந்து நிற்கிது. அதோட வந்து இராணுவ படகு வந்து பாதுகாப்புக்கு நிற்குதுன்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளவு மக்கள் பாருங்க. இப்போ இந்த போட்டில் வந்து உணவு தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்கு. இப்போ பாருங்க இப்படி இருக்கு. இதுதான் அந்த போட். கூடுதலாக வந்து அங்கட நயனாதீவுக்கு போகிற போட் மாதிரி இருக்குது, படகு மாதிரி. இப்போ வந்து அவையில் பார்க்க போன போட் ஒன்று வந்தோன்னு இருக்குது. பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டு பார்ப்போம். இப்படி வரைக்கும் சைட்டாக நிற்கணும், போகமாக கொண்டு வந்து ஆக்கள் ஏற்றி விட்ருவாங்க. இந்த படகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடிய 5 மணிக்கு வந்ததான். இப்போ கிட்டத்தட்ட 3 மணி தாண்டிடுது. இப்போ அவைகளுக்குரிய உணவுகள் எல்லாம் கொடுத்துருக்கணும். அதோட மருத்துவ பிரச்சனையை வந்து உறுதிப்படுத்தியிருக்கண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார். அடுத்த கட்டு வந்து வேலை திருவோணமலைக்கு தான் கொண்டு போகிற மாதிரி சொல்லிக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. நாங்கள் முடிஞ்சால் வந்து அந்த கிட்ட கொண்டே ஆக்களை காட்டையில் மண்டால் உங்களுக்கு காட்டுறேன். பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. உங்களுக்கவே பார்த்தீங்களா நேவி ஆர்மி வந்து பாதுகாப்புக்கு ஃபுல்லாக நிற்கணும். எவ்வளவு மக்கள் வந்து பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் கேட்டனாங்களே என்ன மூவியில் கரைக்கு கொண்டு இல்லைன்னா அப்போ சொல்லிக்கிறோம். இப்போ அவையல் வந்த நாட்டுக்கு அறிவித்து அதோட வந்து யூஎன்னுக்கு அறிவித்து சரியான அனுமதியோட நாம் அவையில் வந்து எடுக்கணும். எல்லாட்டில் வந்து இங்கேயே நிரந்தர உரிமை கொடுக்கணுன்ற மாதிரி வந்து கதைக்கணும். அது சம்மந்தமாக சரியாக எங்களுக்கும் தெரியாது. இப்படி தான் அவையல் கதைக்கணும். அதால் தான் வந்து இன்னுமே ஆக்களை எடுக்காமல் வச்சிருக்கணும். அதோட வந்து சாப்பாடுகள் தண்ணிகள் அதுகளெல்லாம் ஆக்களுக்கு கொண்டே கொடுத்துட்டு தான் பெருகினோம். பார்ப்போம் இன்னுமே வந்து எடுக்கலை. ஆக்களை கரைக்கு கொண்டு வரதோ இல்லாது திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு கொண்டு போகிறதோ அப்படி எந்த நடவடிக்கையும் இன்னும் காண இல்லை. பார்ப்போம் அப்படியே தொடர்ந்து என்ன நடக்குதுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்களை கொண்டே கொடுக்குறதுக்கு சோடாக்கள் பிஸ்கெட்டுகள் எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க. இப்போ வந்து போட்டில் பிஸ்கெட்டுகள் எல்லாம் ஏற்றி கொண்டு வலிக்கட்டுருந்தோம். அங்கே பாருங்க அதில் நிற்குது. அது வந்து கொஞ்சம் அப்படியே அலைக்கு வந்து ஒதுங்கி கொண்டு போக அப்படியே முன்னுக்கு கொஞ்சம் நேராக கொண்டு வந்து விடணும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுடைய ஆதரவோட வந்து நடக்குது. இதில் வந்து கூடுதலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்கள் தான். போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்கள் இருக்கிறதெல்லாம் தெரியுது பாருங்க. மேலுக்கு கீழுக்கு எல்லாமே ஆக்கள் தான் ஃபுல்லாக. இப்போ இந்த போட்டில் வந்து போய் கொண்டிருக்குது பாருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போன பிஸ்கெட்டுகள் சோடாக்கள் எல்லாம் பாருங்கள் கொடுத்து கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டுகள் சோடாக்கள் எல்லாம் கொடுத்த கப்பல் வந்து கொண்டு இருக்குது. மற்ற பெரிய கப்பல் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு இருக்குது. அது வந்து திருகோணமலையிலேருந்து பாக்களை வந்து ஏற்றுறதுக்காக வந்து கொண்டிருக்கோம். பாருங்கள் தூரத்தில் தெரியுமென்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் தெரியுது, அதில் வந்து அந்த பெரிய டோரா வந்து கொண்டு இருக்கிறது. ஆக்கள் எல்லாம் மாதிரி பார்த்து கொண்டிருக்கணும். அதை விட எல்லோரும் கூடுதலாக எட்டி பார்க்கணும் டோரா வாரதை. தங்களை ஏற்ற போய் நம்ம உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன நாங்களும் இப்படி தானே ஒரு காலத்தில் இந்த முள்ளிவாய்க்காலில் இருந்த நாங்கள் இடம்பெயர்வுகள் அதுகள் இதுகள் அதே இடத்துல வந்து இப்போ திருப்பியும் வேல் வந்து ஒதுங்கி இருக்கணும். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா முந்தியும் வந்து இந்த ஜோர்தான் கப்பல் ஒரு அரிசி கப்பல் வந்து இதுக்கு கிட்டத்தான் வந்து ஒதுங்கினது. என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டில் ஏறி போய் அவையில் பார்ப்போம்னு பார்த்தோம். ஆனால் ஆக்கள் கூட வந்து எங்களை பெருசாக ஏற்ற இல்லை. அதனால் நாங்கள் கரையில் நின்று பார்ப்போம். மற்றது அதோட வந்து உள்ளுக்க போனால் பிரச்சனை இல்லை. கடல் அலைக்கு வந்து தண்ணி அடித்து ஃபோனுக்குள்ளே தண்ணி போகிறதுக்குரிய வாய்ப்பு வந்து 100% %100 இருக்குது. அதால் வந்து எதுக்கும் போகாமல் நிற்கிறதே நல்லது. பாருங்கள் இவ்வளவு மக்கள் உண்டு. மக்கள் வந்து கூடிக்கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு ஆளை கேட்டு வந்து பார்த்துக்கொண்டே இருக்கணும். அந்த பெரிய ஓட்டம் வந்து இப்போ கிட்ட வந்துட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்களுக்கு இன்னும் சாப்பாடுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. பாருங்கள் சாப்பாடுகள் தண்ணிகள் இப்போ வந்து பாருங்கள் இவ்வளவு மக்கள் இவ்வளவு போலீஸ் ஆர்மி எல்லாம் பாதுகாப்புக்கு வந்து நிற்கணும். எக்கச்சக்கமான மக்கள் இதை பார்க்குறதுக்கு உண்மையிலே என்ன மாதிரி நினச்சி இதை பார்க்கணும்னா எனக்கு என்ன தெரியல. இப்படியான விடயங்களை பார்க்கக்குள்ள பழைய ஞாபகங்கள் உண்மையிலேயே வந்து போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் போகிற சான்ஸ் ஒன்று கிடச்சிருக்குது. உண்மையிலே இந்த அலைக்க போகிறன்றதும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த தாளமுக்கங்கள் இந்த மலைகளுக்குள்ளேலாம் உண்மையிலே அவையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். வேணா கரையில் பாருங்க இப்போ எவ்வளோ ஆக்கள் அதில் வந்து செட்டியான அடி அடிச்சு கொண்டு இருக்குது. பத்து பேராக வல்ல மூடாத உங்களுக்கு இந்த அலைகளை தாண்டி வரும்போது அலையை பார்க்க உண்மையிலே ஏன் மந்தனுடைய இடம் பக்கத்தில் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட ஞாபகம் தூரம்
கொஞ்சம் தூரம் பிறவே உண்மையாக ஏன் வந்த நண்டு கிடக்குது, அந்தளவுக்கு அலையை அடிக்குது. அந்த போட்டை முன்னுக்கு பார்க்கவே பயங்கரமாக பயமாக கிடக்குது. என்னென்று தான் உண்மையிலேயே வேலையெல்லாம் அவ்வளோ தூரம் வந்தினமோ தெரியல, அவ்வளோவுக்கு பார்க்க ஏன் வந்த நண்டு இருக்குது உண்மையாக. கரையை பாருங்கள் எவ்வளவு தூரத்தில் தெரியுதுண்டு. போட் ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்களா? கிட்ட வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ ஆக்கள் இருக்கு நம்ம. தண்ணி நிற்குது, அவசரப்படக்கூடாது. அந்த போட் தண்ணிக்கு எப்படி ஆடுதுன்னு பார்த்தீங்களா? அதுவும் ஸ்டார்ட்லாம் நிற்குது. சின்ன உப்பு பொடியான இருக்குதான் பாருங்க. ஐயோ ஆட்டி கட்டி விட்றாதேங்கோ. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் நினைக்கவே இல்லாத ஒரு இதாக இருக்கு. என்ன எங்களால் செய்யலாம், கையை காட்டி போட்டு வர வேண்டியா. இப்போ நாங்கள் வந்து கரைக்கு ஒழிக்கிட்டோம். கரை பாருங்க இவ்வளவு தூரத்தில் தெரியுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரைக்கு வந்துட்டோம். ஒரு மாதிரி தப்பி 2-3 இடத்துல இந்த அலைக்கு வந்து போட் வந்து விரலை பார்த்துட்டுது. ஆனால் உண்மையிலேயே யோசிக்கிறேன் என்னென்று அவையில் இவ்வளவு தூரம் இந்த தாளமுக்கங்கள் அதுகளை தப்பி வந்த வேணுண்டு உண்மையிலேயே கடவுள் தான் காப்பாற்றியிருக்கணும். அதோட நாங்கள் கரைக்கு வந்துட்டு பார்க்க நேவி வந்து அந்த போட்டெல்லாம் கொண்டு போயிட்டினா நின்ற சனங்கள் ஒரு தரையுமே காணல பாருங்க, எல்லாம் போயிட்டினா. அதோட வந்து இங்கே ஜெசி அண்ணன் வந்து நிற்கிறார், பவனி அதில் இருந்து கேள்விப்பட்டு வந்திருக்கிறார். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிப்போம் இதோட.